நாம் தமிழர் கட்சி கொடியை அவமதித்தனால நாங்கள் மன்னிப்பு கட்டி வருகிறோம். இனி வர காலத்தில் எந்த ஒரு கட்சி கொடியும் அவமதிக்க மாட்டோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உலக தமிழ் அனைவர்களுக்கும் எங்களுக்கு மன்னிப்பு நாம் தமிழ் கட்சி கொடியை அவமதித்தனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்க. வணக்கம், என் பேர் மோடிஷ். கடந்த 19ஆம் தேதி எங்கள் ஊரில் நாம் தமிழர் கொடியை கட்டியிருந்தாங்க. அதை அவுத்து அவமதித்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களிடம் உலக தமிழர்கள் அனைவருக்கிட்டையும் நாம் தமிழர் கட்சி அனைவருக்கிட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் நான் மன்னிச்சிருக்கேன். கடந்த 19ஆம் தேதி சித்திரப்பேட்டை கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியை அவமதித்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள்கிட்டையும் உலக தமிழர்களிடையும் நாம் தமிழர் கட்சிகளிலும் பகிரமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வணக்கம். இந்த 4 தம்பிங்க கடந்த 19ஆம் தேதி தமிழ் தேசிய கொடியான புலிக்கொடியை அவமதிக்கும் விதமா அதை ஒரு காணொலியா பதிவு பண்ணி இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளத்தில் போட்ட தம்பிங்க தான் இவங்க. தம்பி இல்லையா இல்லைங்க ஆச்சுங்களா? அந்த தம்பிங்க இப்ப மனம் வருந்தி இந்த கொடியின் அருமை பெருமை தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாங்க. தலைமையிலே நம்ம பேசணும். தலைமையிலே சரி தம்பிங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தம்பிங்க மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த 4 தம்பிங்களும் உலக தமிழர் மன்னிக்கிறது மன்னிக்காத உங்க கையில தான் இருக்குது. இந்த 4 தம்பிக்கு தனியா மன்னிப்பு கேட்பாங்க. அந்த காணொலியை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். தம்பி பேசுங்க. தாமோ ஆரம்பிங்க, பேசுங்க. வணக்கம், என் பேர் மோடிஷ். கடந்த 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியை அவமதித்ததாக வருந்துகிறோம். இதுக்கப்புறம் இந்த செயலை செய்ய மாட்டோம்.